வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி எங்களோட ஒரு குட்டியான செலிப்ரேஷன் தான். ஸோ ஒமிஷாவுக்கு எப்படி பர்த்டே இந்த வருஷம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட் பனானா வால்நட் கேக் எக்லெஸ் இது. ஸோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 50 பீசஸ் க்ளோஸ் டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது பியூர்லி ஹோம்மேட் அண்ட் எக்லெஸ்ஸும் கூட. அண்ட் இது பனானாவில் போட்டு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு தனியாக ஒரு இதே இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக தனியாக ப்ளெயின் பண்ணுவேன். பட் இந்த தடவை நம்ம பனானாக்கு இது கூட சாக்லேட் ஆட் பண்ணலாம், ஏன்னா குழந்தைகளுக்கு சாக்லேட் பிடிக்கும் இல்லையா. ஸோ சாக்லேட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் இதோட நான் ஃபுல்லுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ப்ரீவியஸ் டேவே நான் ஃபுல்லுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். குட்டியாக பீஸும் போட்டாச்சு. இது தனித்தனியாக ரேப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தாச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 40 கிராம்ஸ் பக்கத்தில் வரும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பல்க் ஆர்டர்ஸாக இன்னும் நம்ம டிஸ்கவுண்டட் ரேட்லேயும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என் மதர் இன் லாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீன்வேல் அன்றைக்கி இன்னொரு கேக் ஆர்டர் இருந்தது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட நீஸ்க்காக. குட்டி நைட் 12 o'clock விஷ் பண்ணலான்னா அவங்க அப்பா விஷ் பண்ண வந்தார். ஸோ நானும் தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்திரிச்சு 2 பேரும் நாங்கள் விஷ் பண்ணோம். குட்டி ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஸோ யூஸ்வலாக 2 பேருக்குமே 12 o'clock போல் நாங்கள் விஷ் பண்ணுவோம். ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ அவங்க ஸ்கூலில் 6th மேலே அலௌடு இல்லை. ஸோ கலர் ட்ரெஸ் அலௌடு இல்லை. ஸோ ஸ்கூல் ட்ரெஸ்ஸே தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ಅಜ್ಜಿ ಮಾತಾಡಿ ಈತ ಮಾತಾಡಿರಿ. ஸோ அவளுக்கு ஆக்சுவலி எக்ஸாம் இருந்தது. ஸோ நாங்கள் அன்றைக்கி பெரிய செலிப்ரேஷன்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே எல்லாமே கண்டினியூஸாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வேறு மாதிரி செலிப்ரேஷன் பண்ணோம். அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோயா சில்லி நான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இது கூட ஆக்சுவலி இது நேத்திக்கு வச்சு குழம்பு. ஸோ புளி குழம்பு எப்போவுமே நெக்ஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருவோம். அண்ட் இது ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஆலு சப்பாத்தி பண்ணுறதுக்காக பண்ண ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ இது சைடாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணியிருந்தேன். அண்ட் இது கூட எக் கிரேவி. ஸோ செட்டிநாடு எக் கிரேவி அன்றைக்கி செஞ்சேன். ஏன்னா அம்மாவும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபுட் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எக் கிரேவியாகவே வச்சுட்டேன். அண்ட் இது கூட நான் அம்மா அனுப்பிச்ச வெந்தயக்கீரை புலாவ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதையும் அதை எடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கி ஆக்சுவலாக ஷட் டவுன். ஸோ மார்னிங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இது கூட ஒயிட் ரைஸ் இது பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ளஸ் குழந்தைகளோட ஸ்கூலுக்கு நான் தனியாக ஆலு சப்பாத்தி பண்ணேன். ஸோ இது ஒயிட் எக் ஒயிட்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ அதனால் எக் ஒயிட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது லைக் வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம அப்பப்போ இந்த சோம்பு ஜீரா வாட்டர் இல்லைன்னா இந்த ஓமம் வாட்டர் வைப்போம். அண்ட் இது கூட நம்ம நல்லா பட்டர் போட்ட ஆலு சப்பாத்தி அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ குழந்தைகள்லாம் அனுப்பிச்சிட்டு ஆஃப்டர்நூன் போல் நான் கேக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேவே நான் ப்ரௌனி செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு லைட்டாக டெக்கரேஷன் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக சைடில் போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி பண்ணி ஒரு ப்ரௌனி ஸ்லாப் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி பர்த்டே இருந்தாலும் இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால நமக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நாங்கள் செலிப்ரேட் அன்றைக்கி பெருசாக பண்ணலை. ஸோ வீட்டளவுக்கு சும்மா நாங்கள் இது மட்டும் தான் கேக் கட் பண்ணோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட வர முடியல. எனக்கு அன்றைக்கி பயங்கர டயர்ட். ப்ளஸ் ஓமிஷாவுக்கும்
எக்ஸாம் இருந்ததுனால படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வீட்லேயே வந்து வந்த உடனே ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பா மட்டும் இருந்தார், வந்து ட்ராப் பண்ண வந்தார். ஸோ கூப்பிட்டு ஒரு சின்ன குட்டி செலிப்ரேஷன் வந்து வீட்லேயே செஞ்சிட்டோம். ஸோ அவங்க பாட்டி எல்லாமே வந்து இதுலேயே பார்த்துட்டாங்க. ஸோ வீடியோ கால்லேயே வந்து இது பண்ணிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து எங்களோட பர்த்டேவை, உமிஷோட பர்த்டேவை நாங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு உமிஷாவுக்கும் சரி வியாஸுக்கும் சரி ப்ரௌனீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ப்ரௌனீஸே வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். செப்ரேட்டாக வந்து நாங்கள் தனியாக ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, தனியாக வந்து இன்னொரு வீடியோவை வந்து நான் போடுறேன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேலு நான் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஸோ எல்லா எல்டர்ஸ்கிட்டையும் வாங்கிட்டு அந்த டே வந்து நாங்கள் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் குட்டியாக 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த டேவை முடிச்சுக்கிட்டோம். அவங்க அவங்களோட ஸ்டடீஸ்க்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். அதையும் வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.